மயிலாடுதுறை அடுத்த திருக்கடையூரில் அதிமுக வேட்பாளர் பாபு பூ விற்பனை செய்து வாக்கு சேகரித்தார். வீரம்மா காளியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்த அவர் அருகே உள்ள பூக்கடைக்கில் புகுந்து இலையில் பூவை மடித்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்தார். அப்போது அங்கு வந்த முதியவர் ஒருவர் வேட்பாளர் பாபுவிடமிருந்து மாலையை வாங்கி அவருக்கே அணிவித்தது அனைவரையும் கவர்ந்தது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த சித்தனி கிராமத்தில் ஆரணி மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கூழ் கடைக்கு சென்று மூதாட்டியிடம் கூழ் வாங்கி குடித்து கூலாக அவர் வாக்கு சேகரித்தார். பின்னர் சாலையோர இளநீர் கடைக்கு சென்ற அவர் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தன்னுடன் வாக்கு சேகரிக்க வந்தவர்களுக்கு தானே இளநீர் வெட்டி கொடுத்து அவர்களின் தாகத்தை தீர்த்தார். திருவள்ளூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி வேர்க்கடலை அறுவடை செய்து விவசாயிகள் மத்தியில் வாக்கு சேகரித்தார். பூண்டி ஒன்றியத்தில் உள்ள கிராமங்களில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் பீமன் தோப்பு பகுதியில் வேர்க்கடலை அறுவை செய்த பெண்களிடம் மத்திய அரசின் திட்டங்களை எடுத்து கூறி அவர் வாக்கு சேகரித்தார். ஒட்டன்சத்திரம் அருகே திண்டுக்கல் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புது அத்திக்கோம்பை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது விளைநிலங்களில் விவசாயிகளை கண்ட அவர் பெண் விவசாயிகளுடன் சேர்ந்து களை எடுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்தும் முழு விவசாயியாகவே மாறிப்போனார். விவசாயிகளின் துயர் துடைக்க மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மாநில பொருளாளர் பாமக அவர்களுக்கு வாக்கில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு எண்ணிக்கைகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பொற்பாதம் பணிந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே செருதூர் மீன் மார்க்கெட்டில் பரப்புரை மேற்கொண்ட நாத்தாக்கா வேட்பாளர் கார்த்திகா பெண் வியாபாரிகளுடன் சேர்ந்து மீன் விற்பனை செய்து மைக் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சென்று அங்குள்ள பெட்ரோல் பங்கில் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்பியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.